ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃப் குழம்பு. ஏதாவது சமையல் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னிலேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ரெசிபிஸ் ஷேர் பண்ணுறேன். 1/2 kg பீஃப் எடுத்துருக்கேன். அதுக்கு முதல்ல என்னென்ன தேவையோ அதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் அந்த பட்டை ஏலக்காய் கிராம்பு அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் போட்டு மொத்தமாக அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவையானது 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு என்ன பண்ணிக்கோங்க, தேங்காய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாப்பி சீட்ஸ், அது கசகசா, ஸோ அதையும் போட்டு அரைச்சிக்கோங்க. அந்த கொஞ்சமான தேங்காய் பத்தாது, ஹாஃப் மூடிலையும் ஒரு ஹாஃப்க்கு மேலே எடுத்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே சட்னி அரைச்சதோட தேங்காய் இருந்துச்சு. வேறு என்னென்ன திங்ஸ் வேணும்னு பார்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க. கறியை நல்லா கழுவிட்டு அதில் நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியண்ட், எல்லா நான்வெஜ்ஜுக்கும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமே அதுதான் மஞ்சத்தூள். அதுதான் உங்களுக்கு அந்த நீச்சு வாசனை, கறி வாசனை இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ அந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு விழுது. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போடுறேன். ஸோ ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் நம்ம போட போகிறது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து இந்த பீஃப் வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுருந்தோம். ஸோ அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது 3ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இது 3த்தையும் போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் பிடிக்குமோ அவங்க வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு மொத்தம் 5 விசில் விட்டு இறக்கணும். சாரி காய்ஸ், ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, என் குழந்த அழுத ஒரு அவசரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி ஊற்றாமலே இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டை வெடிக்க வச்சுருப்பேன். பட் சம்ஹவ் எனக்கு ஞாபகம் வந்ததும் நான் டக்குன்னு குழந்தைய விட்டுட்டு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து அந்த பீஃப் முங்குற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு 5 விசில் வச்சு இறக்குங்க. ஸோ இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நான் வந்து இப்போது இறக்க போகிறேன். இறக்கிட்டு நீங்கள் நல்லா அந்த விசிலை எடுத்து விட்டுட்டு கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ ஒரு ஸ்மெல் எனக்கு தான் தெரியும், பட் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, நல்லா ஆவி பறக்க சூப்பராக இருக்குது. ஸோ உண்மையிலே அதோட இதுவும் நல்லா இருந்துச்சு. பொட்டேட்டோ, ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும். சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி மட்டன் குழம்பு, பீஃப்லலாம் போட்டால். பட் நான் அதை போட மறந்துட்டேன். எனிவேஸ், நான் இதை செகண்ட் டைமும் திரும்ப ஒரு தடவை விசில் வைக்க போகிறேன். அதனால நான் வந்து சரி லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். ஸோ அதுலேருந்து என் பொண்ணுக்கு கொஞ்சமாக நான் சூப்பும் எடுத்து வச்சிட்டேன், அது குடிக்கிறதுக்காக. ஸோ அது எப்படியும் ஸ்ட்ரென்த்து தானே குழந்தைக்கு, அதனால் நான் வந்து கொஞ்சமாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஆல்ரெடி உள்ளே போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சூப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் இது பண்ணணும், மீதி திங்ஸ் எல்லாம் வந்து சாட்டே பண்ணணும். அதுக்கு முன்னாடி கறி வெந்திருக்கான்னு நான் காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு, பட் சூடால் என்னால் வந்து அதை பிச்சு காமிக்க முடியல. ஸோ அதனால் நான் எடுத்து கையில் உங்களுக்கு எப்படியாவது காமிச்சிடணும்னு ட்ரை பண்ணேன். பட் சூடு தாங்காமல் நான் அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டேன். ஐம் ஸோ சாரி. அதுக்கப்புறம் ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் நீங்கள் போட வேண்டிய திங்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டார் இருக்கும், அது எல்லாமே போட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 வாட்டி சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு சாட்டே பண்ண ஆரம்பிங்க. நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இப்போ என்னோடய எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போடுறேன். அந்த பட்டை அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா இதை சாட்டே பண்ணுங்கள். ஒரு 1 minute இல்லை 30 seconds போதும். நீங்கள் எனக்கு ஆல்ரெடி அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதனால் வந்து நான் சும்மா ஒரு 30 செகண்ட் ஒரு 2 வாட்டி பண்ணிவிட்டு விட்டுட்டேன். ஸோ இதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க.
இதில் வந்து நான் 2 ஆனியன் 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே கறி வேகும்போது 1 ஆனியன் 1 தக்காளி போட்டிருந்தோம் 1/2 கேஜி பீஃப்க்கு. டேஸ்ட் வைஸ் இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கணும். பட் எனக்கு அன்றைக்கி குழந்தைய வச்சுட்டு என்னால் சின்ன வெங்காயம் உரிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. அதனால தான் நான் வந்து பெரிய வெங்காயமாக டக்கு டக்குன்னு வெட்டி போட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் போட்டாலும் சரி, சின்ன சின்னதாக வெட்டி போட்டாலும் சரி, அது உங்களுக்கு இது ஏற்ற மாதிரி நீங்கள் வெட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து பெரிய வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இதில் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். ஆல்ரெடி 1 வெங்காயம் நான் இது வேக வைக்கும் போதே போட்டுட்டேன், 1 வெங்காயம் தக்காளி. ஸோ இதில் 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இதில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இதை வந்து நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போயிடணும். அதோடு சேர்ந்து அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அது நல்லா மர்ஜ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். தக்காளியும் அதே மாதிரி தான் நல்லா வதங்கி அப்படியே அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோடு அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி, நல்லா அப்படி ஜெல் ஆகிற மாதிரி வரணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிட்டு அது வந்து ஜெல் ஆகிற பதம் இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ வந்து எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போதும் போட்டிருந்தோம், பட் இப்போயும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 1.5 ஸ்பூன் தனியான்னு சொல்லுவாங்கள்ல, அது தனியாக அரைச்சி வச்சுருந்தோம். தனியாவை தனியாக அரைச்சி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். அது வந்து 2 ஸ்பூன் நான் போட்டிருந்தேன். எங்களுக்கு இந்த அளவு காரமே போதுமானது. ஸோ நான் வந்து அதை ஆட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், காரம் அதிகமாக சேர்க்குறவங்க. எனக்கு என் பாப்பா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவா. எல்லாருக்குமே வீட்டில் அம்மா சமையல் பிடிக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியணும், அம்மா வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து மசாலா அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இதுவும் எங்கள் அம்மா மசாலா அரைச்சி வச்சது தான் எனக்கு வந்து வீட்டுக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த மசாலா தான் நெக்ஸ்ட் டைம் நானே எப்படி அரைக்கணும்னு கேட்டு அரைக்கணும். இந்த மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போது அந்த வதக்கின எல்லா திங்ஸையும் அப்படியே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க கறியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிடணும். ஸோ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரெல்லாம் கழுவி அதுக்குள்ளே ஊற்றி நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து குழம்பு மிக்ஸ் பண்ணும்போது இந்த கலரில் தான் வரும். ஆக்சுவலாக நான் ரெட் சில்லி பவுடர் இதில் போடலை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும். என் பொண்ணு கொஞ்சம் காரம் எடுத்துக்க மாட்டா. ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் அரைச்ச அந்த தனி மிளகாத்தூள்னு போடாமல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை யூஸ் பண்ணியிருக்கேன். இடையில கொஞ்சம் வீடியோஸ் வந்து தெளிவாக இல்லாமல் இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் கொஞ்சம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டி எனக்கு ஒரு பக்கம் குழந்தைய ஹேண்டில் பண்ணிவிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் இதில் சால்ட் போட்டதை என்னால் காட்ட முடியல ஃபஸ்ட்டு. இப்போ நான் திரும்ப கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போட்டேன். ஏற்கனவே நான் 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். ஸோ இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து கலக்கிட்டு இப்போ திரும்பியும் நம்ம 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம். இந்த 2 விசில் வச்சு விசில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஏற்கனவே மட்டன் வந்து கிட்டத்தட்ட 3/4 பதத்துக்கு மேலேயே தான் வெந்திருந்துச்சு பீஃபை. இப்போ வந்து அது நல்லா வெந்திருக்கும். எக்ஸ்ட்ராவாக 2 விசில் நம்ம விட்டுருக்கோம். ஸோ இப்போது நம்ம அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அந்த மசாலா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்பீடைசிங்காக இருக்குது. கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. மேபி இது கேமராக்கு எப்படி தெரியுதோ எனக்கு தெரியல, பட் வீட்டில் இருந்து நான் பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு, அரோமா சூப்பராக இருந்துச்சு. குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். காரம் அதிகமாக சேர்க்காதவங்க கூட இந்த மாதிரி கம்மி காரம் போட்டு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கலரும் இருக்குது, அதே சமயம்
காரமும் கரெக்டாக சட்டலாக இருந்துச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வெட்டி வச்சுருந்தேன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா போட்டுட்டு நான் கிண்டிடுவேன். இது மாதிரி போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ இதுவே போதும், தாளித்து போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த சின்ன தட்டில் தான் இவ சாப்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இது வந்து காக்காவுக்கு வைக்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு போனேன். ஸோ நான் காக்காவுக்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வச்சிடலாம் வாங்க. இப்போ நான் என் ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் பொண்ணெல்லாம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நான் இன்னும் சாப்பாடில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ வந்து நான் டைரெக்டாக அவங்கக்கிட்டே சாப்பாடில் ஊற்றி கொடுத்துட்றேன். அவங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் இப்போ தான் எடுத்து ட்ரை பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கேமரா பார்த்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணதுனால நான் வந்து என் பொண்ணு மட்டும் சாப்பிட்றத எடுத்தேன். என் பொண்ணு வந்து டேஸ்டிங் பார்க்குறா. நல்லா இருக்கான்னு சொல்கிறாளா பார்க்கலாம். நீங்களே வேணால் கேளுங்க. நல்லா இருக்கா? காரமாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? ம்.